என்னது இது மெசேஜ் வந்திருக்கு? எப்பா பாப்பா இங்கிலீஷ்லலாம் எழுதியிருக்கு. நமக்கே இங்கிலீஷ் ஒரே அளவும் தெரியாது. இதில் யார் நமக்கு இங்கிலீஷ்லலாம் மெசேஜ் அனுப்புது? என்ன அனுப்பியிருக்காவன்னு தெரியலையா? யாருக்கிட்ட நம்ம கேட்கலாம்? ஆ, என் மூவா தான் கரெக்டு. அவள் தான் இங்கிலீஷு நல்லா படிப்பா எழுதுவா எல்லாம் செய்வா. அவள்கிட்ட கேட்டால் தான் சரியாக இருக்கும். மோளே மோளே, ஏம்மா ஸ்னேகா ஸ்னேகா, என் பொண்ணு மோளை ஒருக்கா இங்கே வந்துட்டு போமா. ஏமோ கூப்பிட்டீங்களா? ஆமாம் மோளை, நான் தான் கூப்பிட்டேன். எதுக்குமா கூப்பிட்டிய? படார்னு சொல்லுங்க, எனக்கு ஏகப்பட்ட வேலை கிடக்கு. என்ன வேலை? உறங்க வேலை தானே. அந்த வேலையை எப்போ வேணாலும் பார்க்கலாம். சரி சரி, என்னைய கிண்டல் அடிச்சாலாம் போதும். எதுக்கு கூப்பிட்டியன்னு சடார்னு சொல்லுங்க. மோளை, இந்த ஃபோனில் யாரோ இங்கிலீஷில் மெசேஜ் அனுப்பியிருக்காவோ பார்த்துக்க. என்ன அனுப்பியிருக்காவன்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. என்னன்னு கொஞ்சம் பார்த்து சொல்ல. இவ்வளவு தானே? எம்மோ வேற ஒன்றும் இல்லைம்மா. டெல்லியூ லேட்டர்னு அனுப்பியிருக்காவ. டெல்லியூ லேட்டரா? அப்படின்னா அப்புறமா சொல்லுங்கம்மா. எதுக்குமா இப்போ என்ன அடிச்சிய? யாரோ எனக்கு இங்கிலீஷில் மெசேஜ் அனுப்பியிருக்காவோ, ஒன்றுமே புரிய மாட்டேங்கு. என்னன்னு கேட்கறதுக்கு கூப்பிட்டா அப்புறமா சொல்லுகலாமா? அப்புறமா என்ன அம்மாவும் மகளும் ரொம்ப கலகலப்பாக இருந்த மாதிரி இருக்கு. ஏன் நீ நான் எங்கள் அம்மிட்ட அடி வாங்கிட்டு நிற்கேன், உங்களுக்கு பார்க்குறது கலகலப்பாக இருக்க மாதிரி இருக்காகும். என்ன நாத்து சொல்லுதா? அத்தை உன்னையும் அடிச்சிட்டாவளா? ஆமாம், எதுக்கு அடிச்சாவ? அதை விடுங்க அண்ணி, அதான் அடிச்சு விட்டாவில்ல. உங்கள்கிட்ட காரணத்தை சொன்னால் மட்டும் அடி வாங்கினது இல்லைன்னு ஆயிருமாகும். காரணத்தை சொன்னால் எங்கே அண்ணி விளக்க மாத்திரத்தை அடிச்சு விட்டாவள நீ பயந்து சமாளிக்கத பாரு. என்னண்ணே, எதை பற்றியோ தீவிரமாக யோசிச்சுட்டு இருந்த மாதிரி இருக்கு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. என்னண்ணே, நான் உன் தங்கச்சி தானே, என்கிட்ட சொல்லப்படாதா? சேச்சே, வாங்கிட்ட சொல்லதுக்கு எனக்கு என்னம்மா? அப்படி ஒன்றும் இல்லை, சும்மா தான் உட்காந்துருந்தேன். சரி தங்கச்சி, அதை விடு. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கேன், அதுக்கு பதில் சொல்லு பார்ப்போம். என்னண்ணே திடீர்னு கேள்வியெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருக்கா? சரி கேளு. நீ தான் எப்போ பார்த்தாலும் என்கிட்ட நான் கணக்கில் புள்ளின்னு சொல்லுவல்ல, அதான் இந்த கேள்வி கேட்கறதுக்கு நீ தான் சரியான ஆளு. ஆமா ஆமா, நான் கணக்கில் புலி தானே, நீ கேளு. தங்கச்சி, உன் கையில 10 ஆப்பிள் இருக்கு. அதுல 2 ஆப்பிளை நீ சாப்பிட்டுட்டியனா இப்போ உன்கிட்ட எத்தனை ஆப்பிள் இருக்கும்? 10 ஆப்பிள் தானே இருக்கும். கூறு கட்டவள, 10 ஆப்பிள்ல 2 ஆப்பிளை சாப்பிட்டுட்டேன்னா மீதி 10 ஆப்பிள் எப்படி இருக்கும்? இந்த லட்சணத்துல இவ கணக்கில் புலியா? எண்ணி நீங்க சும்மா இருங்க, நான் கரெக்டா தான் சொன்னேன். எப்படிமா தங்கச்சி? என்ன, என் கையில 10 ஆப்பிள் இருந்துச்சா, அதுல 2 ஆப்பிளை நான் தின்னுட்டேனா, இப்போ என் கையில 8 ஆப்பிள் இருக்கு, என் வயிற்றுக்குள்ள 2 ஆப்பிள் இருக்கு, ஆக மொத்தம் என்கிட்ட 10 ஆப்பிள் இருக்கு. சரி போய் தொலை. நான் கேட்குற கேள்விக்கு கரெக்டாக பதில் சொல்லிட்டேன்னா நீ கணக்கில் புலிதானே நான் ஒத்துக்கிறேன். கேளுங்க, நீ கேளுங்க, என்ன கேள்வினாலும் என்கிட்ட கேளுங்க. நான் சொல்லக்கூடிய பதிலை பார்த்து நான் கணக்கில் புலின்னு நீங்கள் ஒத்துக்கிட்டு போறீங்களா இல்லையான்னு மட்டும் பாருங்க. 100 ரூபாயில் 25 ரூபாய எத்தனை தடவை கழிக்க முடியும்? ஒரு தடவை தான். நீ 1ஆம் கிளாஸ் பிள்ளைகிட்ட கேட்டிருந்தா கூட இந்த கணக்குக்கு அழகாக பதில் சொல்லியிருக்கோம். உங்ககிட்ட கேட்டேன் பாரு. எண்ணி நான் சொன்ன பதில் கரெக்டு தான். உங்களுக்கு தான் கணக்கும் தெரியல, ஒன்றும் தெரியல. 100 ரூபாயில் 25 ரூபாயை கழிச்சிட்டோம்னா 75 ரூபாயா மாறிடும்ல. அப்போ 100 ரூபாயில் ஒரு 25 தானே கழிக்க முடியும்.